நெக்ஸ்ட் நேமிங் ரியாக்ஷன் ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன் பற்றி இந்த ஷார்ட்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷனில் நம்ம என்ன ரியாக்டன்ட் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா அல்கைல் சைனேட்ஸ். சைனேட்ஸ் அப்படின்னா CN இருக்கும். ஒரு காம்பவுண்டில் CN இருந்துச்சுன்னா அதான் சைனேட்ஸ். ஸோ அதான் ரியாக்டன்ட் எடுத்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள் CH3 C ட்ரிபிள் பாண்ட் என். இந்த C ட்ரிபிள் பாண்ட் என் தான் சைனேட். ஸோ CH3 வந்து மெத்தில். ஸோ மெத்தில் சைனேட் எடுத்திருக்கோம். இது என்ன ரீஏஜென்ட் யூஸ் பண்ண போகிறோம்னா SnCl to HCl. இது வந்து ரெடியூசிங் ஏஜென்ட். சரியா? ஸோ அப்போ ரெடியூசிங் ஏஜென்ட்னா ஹைட்ரஜன் என்ன செய்ய போகுது? ஆட் ஆக போகுது. இப்போ நல்லா பாருங்கள், இங்கே C ட்ரிபிள் பாண்ட் N இருக்குது. இப்போ இதில் போய் இந்த Cயில் போய் ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆக போகுது, Nல போய் ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆக போகுது. அப்போ இங்கே பாருங்கள், இங்கே CHன்னு வந்துடும். ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆனதுக்கப்புறம் இந்த N வந்து என்னவா மாறிடும்? NHன்னு வரும் ஹைட்ரஜன் ஆட் ஆனதுக்கப்புறம். இந்த ட்ரிபிள் பாண்ட் என்னவா மாறிடும்? டபுள் பாண்டாக மாறிடும் ஹைட்ரஜன் ஆட் ஆனதுக்கப்புறம். ஏன்னா எப்போதுமே ஒரு அடிஷன் நடந்துச்சுன்னா ட்ரிபிள் பாண்ட் டபுள் பாண்டாக கன்வெர்ட் ஆயிரும். சரியா? அப்போ என்ன இருக்குது? இந்த C கூட ஒரு H ஆட் ஆயிருக்கு, N கூட இந்த H ஆட் ஆயிருக்கு. ரிடக்ஷன் நடந்திருக்கு. தென் இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஹைட்ராலிசிஸ் பண்ண போகிறோம். H2O என்ன செய்ய போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். அப்போ அந்த H2Oவில் O வந்து என்ன செஞ்சிடும்? இந்த சைடு சேர்ந்துடும். H2 என்ன செஞ்சிடும்? இந்த சைடு சேர்ந்துடும். அப்போ CH3 CHO எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிடும்? CH3 CHO அப்படின்னு கிடச்சிரும். ஸோ திஸ் இஸ் ஆல்டிஹைட். இதான் வந்து ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷனை நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.